வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் புனித கதை முருகனின் 6 படை வீடுகளில் மூன்றாவதாக விளங்கும் பழனியை சுற்றியது. ஈகையை விட ஈகையின் உணர்வை மேம்படுத்தும் இக்கதை ஒரு தெய்வீக உணர்வின் வெளிப்பாடு. ஒருநாள் கைலாய மாளிகையில் நாரதர் ஒரு பொன்னான மாம்பழத்துடன் சிவபெருமானை நாடினார். அந்த மாம்பழம் ஞானப்பழம். நாரதர் சோதனைக்கு ஒரு சூழ்ச்சி செய்து சிவபெருமானிடம் கூறினார், இந்த பழத்தை ஒரே ஒருவருக்கே கொடுக்க வேண்டும். சிவபெருமான் சிறுவர்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் போட்டி வைத்தார். யார் உலகத்தை சுற்றி வரும் அவருக்குத்தான் பழம். முருகன் தனது மயிலில் ஏறி உலகை சுற்ற புறப்பட்டார். அதே நேரத்தில் விநாயகர் மட்டும் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். அவர் கூறினார், எனது உலகம் என் தாயும் தந்தையும் தான். அந்த உணர்வை மதித்த சிவபெருமான் விநாயகருக்கே பழத்தை வழங்கினார். முருகன் திரும்பி வந்து உண்மையை அறிந்தபோது மனம் கலங்கினான். தன் ஆடைகளை நீக்கி கோபத்துடன் கைலாயத்தை விட்டு புறப்பட்டு தெற்கை நோக்கி சென்று பழனி மலை மீது தங்கினார். பழனி மலைக்குள் முருகன் தன்னை முழுமையாக துறவியாக மாற்றிக்கொண்டு தண்டாயுதபாணி என அறியப்பட்டார். மயில் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், மொட்டை தலையுடன், மரத்தடி ஊன்றுகோலுடன், அத்தில் 3 வித்துப்பட்டைகள், எளிமையான பஞ்சகச்சத்துடன் நின்றார். அப்போது அவர் கூறினார், தண்டை கொண்டு தந்தை கூறிய உண்மை உணர்ந்தேன். முடிவு. அந்த நாளிலிருந்து பழனி ஆண்டவர் ஞானத்தின் தெய்வமாக மனமார்ந்த பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அவர்கள் பூஜையிலும் பரிகாரத்திலும் உணர்விலும் முருகன் வாழ்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பழனி ஆண்டவரின் அருளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் பாதுகாக்கட்டும்.